ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, வெறும் 5 பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேர்க்கடலை சாதம் எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இதை கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா ஃபுல்லாக கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகிட்டு தான் திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சாதம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வாணலில் இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு செசமே சீட்ஸ், அதாவது எள்ளு, எந்த கலர் எள்ளு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு முழு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கணும். வேர்க்கடலையில் தோல்லாம் நீக்க தேவையில்ல, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு காரமான மிளகாவும் ஒரு 1.5 காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ரோஸ்ட் ஆனதை ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி அதை பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 10-15 வேர்க்கடலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனேவே நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணணும். நான் ரைஸை அதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி தான் செஞ்சு வச்சுருக்கேன். அதனால் அதை இப்போது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி ஆஃப் பவுடருக்கு பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸுக்கு தான் இந்த பொடியை யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கே பாருங்கள், நல்லா 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லா தாராளமாக அந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த சாதம் ரெடி. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சாதம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நான் பருப்பரிசி சாதம் ஏற்கனவே ஒரு போஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். அது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதை விடவே இது ஈஸியான ரெசிபின்னா பார்த்துக்கோங்களேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.